என் பையனுக்காக கற்றுக்கிட்ட பாஸ்தா ஆனால் என்னோட ஃபேவரட் ஆயிடுச்சுங்க. எல்லோ பம்கின் சிக்கன் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் ஹாஃப் எல்லோ பம்கினை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட 100 கிராம் சிக்கனை சேர்த்து 2 விசிலில் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த வேக வச்ச தண்ணியை எடுத்து அது கூட 5 முந்திரி சேர்த்து ஊற வச்சுருங்க. இப்போ ஒரு மிக்சிங் ஜார் எடுத்து பாயில் பண்ண எல்லோ பம்கின், ஊற வச்ச முந்திரி, 4 பல்லு பூண்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்து பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 5 கிராம் பட்டர் சேர்த்து பொடியாக நறுக்கின பூண்டு அதில் சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு 70% குக் ஆனதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க பம்கின் பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துடலாம். பாயில் பண்ண தண்ணி இருக்கும் இல்லையா, அதையும் இதில் சேர்த்து ஒரே ஒரு கிரைண்ட் பண்ணி லாஸ்ட்டாக ஊற்றிடுங்க. அப்போ தான் சாஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அது சிம்மில் குக் ஆகிட்டே இருக்கட்டும். மீன்வைல் ஒரு கடாயில் நமக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் உப்பு பெப்பர் போட்டு நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட வேக வச்ச சிக்கனையும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிடுங்க. சாட்டே பண்ணதை இப்போ நம்ம இந்த பம்கின் சாஸ்ல ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஹோல் வீட் பாஸ்தாவையும் இதில் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர், இட்டாலியன் சீசனிங் எல்லாத்தையும் போட்டு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஒரு சீஸ் ஸ்லைஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு அதை ஆட் பண்ணல. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்க அப்படின்னா உங்களோட எல்லோ பம்கின் சிக்கன் பாஸ்தா ரெடி ஆயிருங்க. ட்ரஸ்ட் மீ, இது கூட அல்ஃப்ரெடோ ஒயிட் சாஸ் பாஸ்தாவே தோத்து போயிடும்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.